நாகர்கோவில் மீனாட்சிபுரத்தில் நகைக்கடைகள் அதிகம் இயங்கும் பகுதியில் இருபுறமும் நடைபாதைகள் அமைத்து மின் விளக்குகள், வாகன நிறுத்தம் இடங்கள் போன்றவற்றை செய்து தர 2 கோடி ரூபாய் செலவு ஆகிறது என்றும், ஆனால் மாநகராட்சியில் போதுமான நிதி இல்லை. எனவே நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 1/3 ஒரு பகுதி நிதியை ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் தருவதாக இருந்தால் உடனடியாக பணிகள் தொடங்கப்படும், இல்லையென்றால் சிறிது கால தாமதமாகும் என நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் தெரிவித்தார். குமரி மாவட்ட ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் அவசர கூட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு குமரி மாவட்ட ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் தலைவர் ஷாஜகான் தலைமை தாங்கினார். செயலாளர் கோபாலகிருஷ்ணன் வரவேற்றார். இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ், ஆணையாளர் நிஷாந்த் கிருஷ்ணா, குமரி மாவட்ட நகை தொழிலாளர் பாதுகாப்பு பேரவை தலைவர் வழக்கறிஞர் ஜெலஸ்டின், நாகர்கோவில் மாநகராட்சி கவுன்சிலர் அக்ஷயா கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். கூட்டத்தில் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் பேசும்போது, நாகர்கோவிலில் மாநகராட்சியின் முதல் மேயராக நான் பொறுப்பு ஏற்றது முதல் பல்வேறு வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டு வருகிறேன். மாநகராட்சியில் 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு தேவையான இடம் ஒதுக்கப்பட்டு வருகிறது. வாகனங்களில் வருபவர்கள் வாகன நிறுத்துமிடங்களில் வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்றும், நாகர்கோவில் மாநகராட்சியை தமிழ்நாட்டில் சிறந்த மாநகராட்சியாக ஆக்க மிகுந்த முயற்சி எடுத்து வருகிறேன். நாகர்கோவில் நீதிமன்ற சாலை இருபுறங்களிலும் பாதசாரிகள் நடந்து செல்ல நடைபாதை அமைக்கப்பட்டதுடன் மின்விளக்கு வசதியும் செய்து கொடுக்கப்பட்டு மிகவும் அழகான பகுதியாக காட்சியளித்து வருகிறது. இதேபோன்று நாகர்கோவில் மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளிலும் இதுபோன்ற வசதிகள் மாநகராட்சியால் செய்யப்பட்டு வருகிறது. மீனாட்சிபுரம் பகுதிகளின் அதிகமான நகைக்கடைகள் இயங்கி வருகின்றன. அந்த கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் வசதிக்காக இருபுறமும் நடைபாதை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் இவற்றையெல்லாம் செய்ய 2 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. நாகர்கோவில் மாநகராட்சியில் போதுமான நிதி தற்போது இல்லை. அதனால் நீங்கள் உங்கள் அசோசியேஷன் சார்பாக 1/3 ஒரு பங்கை தந்தால் உடனடியாக இந்த பணிகள் செய்து முடிக்கப்படும். இல்லையென்றால் கொஞ்சம் கால தாமதம் ஏற்படும். ஆனாலும் உங்கள் கோரிக்கையை தற்போது ஏற்று உடனடியாக சாலையை சீரமைத்து மின் விளக்குகள் அமைத்து தருவோம். மேலும் கழிவு நீரோடைகளை 1 வாரி ஸ்லாப்புகள் அமைத்து தரப்படும் என்றும், கட்டுமான விதிகளில் தவறுகளை ஏற்படுத்தி தந்த முதலமைச்சருக்கு உங்கள் அசோசியேஷன் சார்பாக நீங்கள் நன்றி தெரிவித்து தீர்மானம் இயற்ற வேண்டும் என்றும் அவர் பேசினார். கூட்டத்தில் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் இணைச் செயலாளர் நாஞ்சில்ராஜ், மாநகராட்சி மண்டல தலைவர்கள் ஜவஹர், அகஸ்டினா, கோகிலாவாணி, மாநகராட்சி உறுப்பினர் ரோசிட்டா திருமால், நாகர்கோவில் திமுக மாநகர செயலாளர் ஆனந்த் மற்றும் நகைக்கடை உரிமையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.